நன்றி அப்பா. இந்த நேரத்தில் உடைய வார்த்தைகளை கொண்டு எங்களோடு கூட பேசுகிறார். எங்கள் மீட்பரும் எங்கள் ரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்திலே நன்றிகளை எடுக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவும். ஆமென், ஆமென், அல்லேலூயா. இந்த வேளையிலும் நாம் எடுத்து வாசிக்கலாம் 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். சாமுவேல் 3:10. அப்பொழுது கர்த்தர் வந்து நின்று முன் போல சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிட்டார். அல்லேலூயா. எப்படி கூப்பிட்டாரா? சாமுவேலே சாமுவேல் என்று கூப்பிட்டார். அதற்கு சாமுவேல் சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்றான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்ப எப்படி ஒரு மனுஷன் கூப்பிடுவாங்க, ஒருத்தரை எழுப்பணும் அப்படின்னு சொன்னா கூப்பிடுவாங்க இல்லையா, வேற விட்டு கூப்பிடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஆண்டு சாமுவேலே சாமுவேலே அப்படின்னு ஆண்டு என்ன பண்றாரு? கூப்பிடுறாரு. அப்போ கூப்பிடும் பொழுது சாமுவேல் சொல்றாரா சொல்லும் அடியேன் கேட்கிறேன். அவரை முன்கூட்டியே அறிந்து சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லவில்லை. அவர் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அதுக்கான ஒரு சம்பவம் நடக்கிறது. நீங்க 1 சாமுவேல்ல அந்த 3ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தை வாசிங்க. அதே அதிகாரத்துல 3ஆம் வசனம். தேவனுடைய பெட்டி இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்தில் தேவனுடைய விளக்கு அணைந்து போகும் முன்னே சாமுவேல் படுத்துக் கொண்டிருந்தார். தேவனுடைய பெட்டி இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்தில் தேவனுடைய விளக்கு அணைந்து போகும் முன்னே சாமுவேலும் படுத்துக் கொண்டிருந்தான். தேவனுடைய பெட்டி இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்தில். அல்லேலூயா. தேவனுடைய பெட்டி இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்தில் சாமுவேல் எங்க படுத்திருந்தானா? எங்க படுத்திருந்தா? தேவனுடைய பெட்டி. இந்த தேவனுடைய பெட்டி என்பது சாதாரணமான ஒரு பெட்டி கிடையாது. அல்லேலூயா. தேவனுடைய பெட்டி என்பது இது சாதாரணமான ஒரு பெட்டி இல்ல. இந்த பெட்டி உடன்படிக்கை பெட்டி. அல்லேலூயா. இந்த உடன்படிக்கை பெட்டி, இந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே என்னென்ன இருக்கிறது? ஆரோனுடைய தளித்த கோல், மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம், 10 கட்டளைகள். இந்த 3 இருக்கிற பெட்டி தான் தேவனுடைய பெட்டி. அல்லேலூயா. அது மட்டும் இல்ல, இந்த தேவனுடைய பெட்டிக்கு அருகிலே சாதாரணமா யாருமே இருக்க முடியாது. அந்த பெட்டிக்கு அருகிலே யாருமே கிட்ட போக முடியாது. ஆனா இந்த சாமுவேல் அந்த பெட்டி அருகில தான் தேவனுடைய பெட்டி இருக்கிற இடத்துல அவர் படுத்து இருக்கிறார்னு சொன்னா, அப்ப சாமுவேலை கர்த்தர் தனக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்க சின்ன பிள்ளை தான். ஆனா அந்த சின்ன பிள்ளைக்குள்ளே அவர் எப்பொழுதும் கர்த்தருடைய ஆலயத்தில் என்ன பண்ணிட்டு இருக்காரா? கர்த்தருடைய காரியங்களை அவர் செய்கிறவராய் காணப்பட்ட சின்ன பிள்ளை. ஆனா கர்த்தருக்காக எல்லாவற்றையும் என்ன பண்றாரு? அவர் எப்பொழுதும் கர்த்தருடைய ஆலயத்திலே இருந்து கர்த்தருடைய பணிவிடைகளை செய்து கர்த்தருடைய காரியங்களை அவர் எப்படி இருக்கிறாரு? உற்சாகமான ஒரு பிள்ளையாய் காணப்படுகிறார். அதனால கர்த்தர் என்ன பண்ணி அவருடைய பெட்டியார்கள் அவர் அலோ பண்றார். அல்லேலூயா. தேவனுடைய பெட்டி, உடன்படிக்கை பெட்டி. இந்த உடன்படிக்கை பெட்டி இது எவ்வளவு ஒரு விசேஷமானது என்று சொன்னால், இதிலே ஆரோனுடைய தளிர்த்த கோல் என்று சொல்லும் பொழுது அந்த கோல் அது என்னது? அது பரிசுத்த ஆவியானவருடைய நடத்துதலை குறிக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிற, ஆண்டவர் அனுப்பும் போது கூட ஆண்டவர் மோசேகிட்ட சொல்றாரு, இந்த கோல் எப்பவுமே உங்க கையில இருக்கணும்ன்ற. அந்த ஆசாரியின் கையில அந்த கோல் எப்பொழுது என்ன பண்ணணுமா? காணப்பட வேண்டும். அந்த கோலை நீட்டும் பொழுது அங்க என்ன நடக்கிறது? அற்புதம் நடக்கிறது. ஏனென்றால் அந்த கோல் என்னது? அது பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. அந்த கோல் அது என்ன செய்கிறது? அது எப்படிப்பட்ட கோல்? அது ஒரு கோல் தான். ஆனா அந்த கோல் எப்படிப்பட்டதா இருந்தது என்று சொன்னால், ஒரு ட்ரையான உலர்ந்த கோல். அதுல பூ பூத்து காய் காய்த்து வாதுமை பழங்கள் என்ன செஞ்சுதான் வந்துச்சாங்க. அல்லேலூயா. அப்ப அந்த அளவுக்கு
அந்த கோல் வந்து அது வெறும் கோல் அல்ல, அந்த கோல் என்ன செய்கிறது, அது பூத்து காய்த்து கனி கொடுக்கக்கூடிய கோலாய் அது காணப்பட்டது. ஆமென். அப்ப அந்த கோல் என்பது அந்த பரிசுத்த ஆவியானவர். நாம உடன்படிக்கை பெட்டியை உடையவர்களாய் நம்முடைய வீட்டிலும் சரி, நாம் இருக்கிற சூழ்நிலையில் உடன்படிக்கை பெட்டி, இன்றைக்கு உடன்படிக்கை பெட்டி இயேசு கிறிஸ்து இல்லையா? அந்த உடன்படிக்கை பெட்டி அவர் இருக்கிற இடத்துல யார் இருப்பார்? பரிசுத்த ஆவியானவர் இருப்பார். அல்லேலூயா. கோல். ஆமென். அது மட்டுமல்ல, மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம், மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம். அந்த மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம், மன்னா என்பது யாரை குறிக்கிறது? இயேசு கிறிஸ்து. இன்னைக்கு அது என்னவா இருக்கிறது? மன்னா என்பது வார்த்தை. அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை. அந்த மன்னா என்பது வார்த்தையா இருக்கிற இயேசு கிறிஸ்து வார்த்தையா இருக்கிறது. ஒன்று பரிசுத்த ஆவியானவர், இன்னொன்று வார்த்தை. மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம் உடன்படிக்கை பெட்டிக்குள்ள எழுதிக்கோங்க. மன்னா வைக்க என்னென்ன உடன்படிக்கை பெட்டிக்குள்ள இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம் என்பது இன்னைக்கு வார்த்தை. அடுத்தது 10 கட்டளைகள். அல்லேலூயா. என்னது? 10 கட்டளைகள். அந்த 10 கட்டளைகளை தான் ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு என்னவா மாற்றி இருக்கிறார்? 2 கட்டளைகளாய் மாற்றி இருக்கிறார். இந்த 2 கட்டளைகள் அது நாம் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் பின்பற்ற வேண்டியது. இதையே ஒரு ஒரு ரட்சிக்கப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படியாய் அதை பின்பற்றினார்கள் சொன்னா, இன்னைக்கு வரைக்கும் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை இன்னும் அவர்கள், அதாவது என்ன சொல்றது, மேசியாவாய் இன்னும் பார்க்காதவர்கள் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இன்றைக்கு அந்த 10 கட்டளைகள் என்ன பண்றாங்க? அவங்க பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். அந்த 10 கட்டளைகளை அவங்க என்ன பண்றாங்க? இன்னும் இஸ்ரவேல்ல என்ன பண்றாங்க? ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அதாவது ஆவிக்குரிய இஸ்ரவேலராய் புறஜாதிகளாய் இருந்து ரட்சிக்கப்பட்ட நமக்கு எதை ஃபாலோ பண்ணா அங்க அந்த 10 கட்டளைகள்ல இதை செய்யாத, அதை செய்யாத, இதை செய்யாத, இதை செய்யாத எல்லாமே 10 கட்டளைகளுக்குள்ளே அடங்கி இருக்கிறது. இங்கே பார்க்கும் பொழுது ஆவிக்குரிய இஸ்ரவேலராய் புறஜாதிகளில் ரட்சிக்கப்பட்ட நமக்கு ஒரு கட்டளை பிறந்தது. அதாவது ஒரு 4 காரியங்கள் பின்பற்ற வேண்டிய காரணம் ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். அப்போஸ்தலர்களே அந்த காரியத்தை அப்போஸ்தலர்களாய் கூடி அதை டிக்ளேர் பண்ணாங்க. என்னன்னு சொல்லிட்டு, ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு இஸ்ரவேலர் அவங்க வந்து பாரம்பரியமா என்ன செய்துட்டு இருக்காங்க? இதெல்லாம் பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். அதனால அவங்கெல்லாம் என்னது, இதையெல்லாம் பின்பற்ற வேண்டியது அவர்களுக்கு மாதிரியா இருக்கிறது. ஆனால் ஒரு ரட்சிக்கப்பட்ட புறஜாதியா இருக்கக்கூடியவர்கள் எதை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி அவர்கள் வந்து ஒரு காரியத்தை அவங்க என்ன பண்றாங்க? இதை குறித்து அவங்களுக்குள்ளே ஒரு தீர்மானம் வருகிறது, ஒரு தர்க்கம் வருகிறது. எப்படிப்பட்ட ஒரு காரியத்தை ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு புறஜாதிகள் அதை பின்பற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரியம் வரும் பொழுது அதை அவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க. ஆண்டவருடைய சமூகத்திலே வைத்து ஒரு தீர்மானம் எடுக்கிறார்கள். இந்த தீர்மானத்தை அவர்கள் எடுக்கும் பொழுது எப்படிப்பட்ட ஒரு தீர்மானத்தை அவர்கள் கொண்டு வருகிறார் என்று சொன்னால், புறஜாதிகளாயிருந்து ரட்சிக்கப்படுகிற ஒரு விசுவாசி அவங்க எதை ஃபாலோ பண்ணணும்? நெருக்குண்டு செத்ததை உண்ணக்கூடாது, அப்புறம் வேசித்தனம் இருக்கக்கூடாது, அடுத்தது விக்கிரக ஆராதனை இருக்கக்கூடாது, அடுத்தது இரத்தத்துக்கு விலகி இருக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த 4 காரியங்களை புதிய உடன்படிக்கையின் அடையாளமாய் புதிய இந்த இதுக்கு வந்து ஒரு விதுவான உங்களுக்கு கொடுக்குறேன், விளக்கமாய் நான் உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா உடன்படிக்கை பெட்டி இருக்குது இல்லையா? இன்னைக்கு காலகட்டத்திலே இதை வந்து ஆவிக்குரியவர்கள் புறஜாதிகளாய் ரட்சிக்கப்பட்டவர்கள் அங்க வந்து 10 கட்டளைகளை அவங்க ஃபாலோ பண்ணாங்க. இன்னைக்கு புறஜாதிகளாய் இருந்து ரட்சிக்கப்பட்டனா எதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, எதை நம்ம முக்கியமா இதெல்லாம் வந்து ஒரு பாவமா, இதெல்லாம் பின்பற்றக்கூடாது என்பதை தெளிவாய் ஆண்டவர் புதிய உடன்படிக்கை இந்த புதிய இந்த ரட்சிப்புக்குள்ளே புறஜாதிகளாய் இருந்து ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு இந்த காரியத்தை ஆண்டவர் என்ன பண்றாரு? சொல்றாரு. அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது 19ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. அப்போஸ்தலர் 15:19
18ல இருந்து வாசிங்கம்மா. அப்போஸ்தலர் 15:18ல இருந்தே வாசிங்க. உலக தோற்றம் முதல் தேவனுக்கு தம்முடைய கிரியைகள் எல்லாம் தெரிந்திருக்கிறது. ஆதலால் புறஜாதிகள் தேவனிடத்தில் திரும்புகிறவர்களை பண்ணாத ஆர்வத்தையும் புத்திரர்களுக்கு படைத்த அசிஷ்டியானவர்களும் வேசித்தனத்திற்கு கருணையும் செய்வதற்கும் விரதத்திற்கு விலகிக்கும்படி அவர்களுக்கு நாம் எழுத வேண்டும் என்று நான் தீர்மானிக்கிறேன். அல்லேலூயா. உலக தோற்றம் முதல் தேவனுக்கு தம்முடைய கிரியைகள் எல்லாம் தெரிந்திருக்கிறது. அல்லேலூயா. உலக தோற்றம் முதல் தேவன் தம்முடைய கிரியைகள் எல்லாம் என்ன பண்ணிருக்கிறாரு? அறிந்திருக்கிறார். அப்படியாய் தம்முடைய கிரியைகள் எல்லாம் அறிந்த தேவன் அவர் புறஜாதிகளில் தேவனிடத்தில் திரும்புகிறவர்களை கலங்க பண்ணலாகாது. என்னதான்? புறஜாதிகளிடத்திலிருந்து இஸ்ரவேலரை சொல்லல. இஸ்ரவேலர் ஆபிரகாம்ல பாரம்பரியமா அவங்க என்ன செஞ்சுட்டு இருக்காங்க? மோசேயின் கட்டளைகளை அவங்க பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இங்கே சொல்லப்படுகிறது என்னவென்று சொன்னால் புறஜாதிகளிலிருந்து நாம தான். யாரது? நம்மள இஸ்ரவேலரா? நம்மள ஆபிரகாமுடைய சந்ததியிலிருந்து பிறந்தவங்களா? கிடையாது. ஆனால் நமக்கு ஆண்டு அந்த கிருபையை கொடுத்து நமக்கு இந்த ரட்சிப்பை கொடுத்து புறஜாதிகளிலிருந்து அவர்களுக்கு கிடைத்த அந்த ரட்சிப்பையும் மீட்பையும் அந்த பிள்ளைகள் என்ற அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்போ இங்க என்ன சொல்லிருக்கு? உலக தோற்றம் முதல் தேவனுக்கு தம்முடைய கிரியையெல்லாம் தெரிந்திருக்கிறது. அதனால் புறஜாதிகளில் தேவனிடத்தில் திரும்புகிறவர்களை கலங்க பண்ணலாகாது. அப்போ அவங்களுக்கு நிவிர்த்த சேதனம் பண்ணு அப்படின்னு அவங்களுக்கு மறுபடியும் ஆபிரகாமுக்கு சொன்ன அந்த காரியங்களை சொல்லி அதை நம்ம செயல்படுத்த வேண்டியதில்லை. அது மட்டும் இல்ல, மோசேக்கான கொடுத்த அந்த 10 கட்டளைகள் இதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் பண்ணலைன்னா அவங்க என்னது? அவங்க வேதத்துல சொன்னபடியா தண்டனைக்குரியவர்கள் சொன்னபடியா இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு புறஜாதிகளை நம்ம என்ன செய்யக்கூடாது? அதுல புறஜாதிகள் தேவனிடத்தில் திரும்புகிறவர்களை கலங்க பண்ணலாகாது. அப்போ அவங்களுக்கு இது ஒரு கடினமா நம்ம என்ன பண்ணக்கூடாது? ரட்சிப்பு என்பதை புறஜாதிகள் ரட்சிக்கப்பட்டுள்ள ரட்சிப்பு என்பதை நம்ம என்ன பண்ணக்கூடாது? ஒரு கடினமாய் நாம் மாற்றக்கூடாது. அதனால நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா, அவங்களுக்கு இந்த ரட்சிப்பு என்பது ஒரு கடினமா இல்லாதபடிக்கு முக்கியமாய் எதை பின்பற்ற வேண்டும்? என்னது? விக்கிரகங்களுக்கு படைத்த அசிசியானவைகள். அது என்ன பண்ணக்கூடாது? அங்கிருந்து வந்துட்டு மறுபடியும் என்ன செய்யக்கூடாது? அதற்கான காரியங்களை நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது. இல்லையா? படைத்ததுனா அதை உட்கொள்றதா இருந்தாலும் சரி, உடுக்கிறதா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, அப்ப அதை என்ன பண்ணக்கூடாது? அதை பயன்படுத்தக்கூடாது. அடுத்து வேசித்தனம். கர்த்தர் இது இந்த கட்டளையில மட்டும் இல்ல, ஸ்டார்டிங்ல இருந்து ஆண்டவர் ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்கிறார். 10 கட்டளைகளையும் அது இருக்கு, புதிய உடன்படிக்கையிலையும் இது இருக்கு. அப்ப இந்த காரியங்கள் வேசித்தனத்திற்கும் தேவனுக்கு பிரியமில்லாத பரிசுத்த குலைச்சலான ஒழுக்கமில்லாத வாழ்க்கை வாழ்கிறது. உண்மையாகவே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சட்டம் கூட அதுக்கு துணையா நிற்குதுன்றதுதான் ஒரு பிசாசின் வஞ்சனை. ஒரு மனுஷன் ஒருவரை எப்படியாய் அந்த பரிசுத்தத்திலிருந்து விலக செய்கிறதுக்கு சட்டத்தையும் சாதகமாக்கலாம் என்று சொல்லி பிசாசு என்ன பண்ணிட்டு இருக்கான்? வழிகட்டாயமா பாவத்துல விடு, தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி என்ன பண்றான்? பிசாசு அப்படிப்பட்ட சட்டங்கள் எல்லாம் இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கான்? வகுத்து கொண்டிருக்கிறான். நேற்றைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பிள்ளை ஒரு சட்டம், அதாவது ஒரு கேஸ் போட்டிருக்கு. என்னன்னு சொல்லிட்டு, என்னுடைய வீட்டில் என்னுடைய பெற்றோர் நான் லிவிங்ல இருக்கிறதுக்காக என்ன என்ன பண்றாங்க? என்ன துன்புறுத்துறாங்க. அப்போ சட்டம் என்ன சொல்லுது? அது தப்பு இல்லை, அது அவங்களோட தனிப்பட்ட காரியம், இதுல என்ன பண்ணக்கூடாது? தலையிடக்கூடாது. அப்படின்னா திருமணமாகாமலே ஒருவரோட கூட தனித்து உறவுல இருக்கலாம். இதுதான் சட்டம் சொல்லுது. அது பிரைவசி, அவங்களோட தனிப்பட்ட காரியமா. அது என்ன பண்ணக்கூடாது? தலையிடக்கூடாதுன்னு சட்டம் என்ன பண்ணுது? பெற்றோர் கூட என்ன பண்ணக்கூடாதோ அதை தலையிடக்கூடாது. இது சட்டம் சொல்லுகிறது. ஆனா வேதம் அது சொல்லுதா? எப்படி இந்த காரியத்தை சமுதாயத்துல பிசாசு புகுத்தி என்ன பண்றான்? அது நியாயம், அது தப்பு இல்ல, அது உரிமை, அது ஒருத்தவங்களோட தனிப்பட்டதுன்னு பிசாசு என்ன பண்றான்? பாவத்துல வா வா விழு விழு விழுன்னு சொல்லி என்ன பண்றான்? இழுத்து விடலாம். அதுக்கு சட்டம் என்ன செய்கிறது? வகுத்து கொடுக்கிறது. அதுதான் சொல்றேன், இன்னைக்கு நாம இருக்கிற காலகட்டம் ரொம்ப பயங்கரமானது. பாவம் தப்பு இல்லைன்னு அதை என்ன செய்கிறார்கள்?
பார்க்கும் பொழுது, இரண்டாவது வேசித்தனத்திற்கும், மூன்றாவது நெருக்குண்டு செத்தது. அல்லேலூயா. நெருக்குண்டு செத்தது அப்படின்னா என்னது? நோய் வந்து, அதாவது அடிபட்டு இப்படி இறந்தது நம்ம என்ன பண்ணக்கூடாது? சாப்பிடக்கூடாது. அன்று சொல்லிருக்காரு, ஒரு ஒரு ஜீவனை அதாவது அடிச்சு புசிக்கிறது அது மற்றவர்களுக்கு அது எப்படியா இருக்கு? ஒரு உயிரை கொண்டு தின்னணுமான. ஆனா ஆண்டவர் அதுக்காக தான் நமக்கு படைச்சிருக்கலாம். அல்லேலூயா. எப்படி படைச்சிருக்காரு? நம்ம அதுல சாப்பிடுறதுக்காக தான் அவங்க நமக்கு உண்டாக்கி இருக்கிறார். ஆனா அதுல கூட கொஞ்சம் ஹைஜீனா சாப்பிடுங்க. அல்லேலூயா. எப்படியா? நல்லா ஃப்ரெஷ்ஷா சாப்பிடுங்க. நெருக்குண்டு செத்தது என்ன பண்ணக்கூடாது? சாப்பிடக்கூடாது. அடித்து புசிங்கள்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ நெருக்குண்டு செத்ததை நம்ம என்ன பண்ணக்கூடாது? சாப்பிடக்கூடாது. அல்லேலூயா. அது மட்டும் இல்ல, ரத்தத்திற்கு விலகி இருக்கும்படி. ரத்தம் என்று சொன்னால் இதை எல்லாவற்றுமே குறிக்கும். ஒருவருடைய ரத்தப்படி. அது மட்டும் இல்ல, அதை நம்ம புசிக்கிற அந்த ரத்தமா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும், மாம்சத்தின் உயிர் எதுல இருக்கிறது? ரத்தத்தில் இருக்கிறது. அதனால ரத்தத்திற்கு. அப்போ ஒருவருடைய ரத்தப்படிக்கு நம்ம என்ன பண்ணணும்? விலகி இருக்கணும். ஒருவருக்கு தீங்கு உண்டாகுமானால், அவர்களுக்கு விரோதமா ஒரு பொய் சாட்சி சொல்வதனால அவங்களுக்கு ஒரு தீங்கு வராது. அவங்களுக்கு விரோதமா செய்யற ஒரு ரத்தப்படி இல்லையா? ஒரு ஜீவனை காப்பாற்ற நாம் அதற்காக ஒரு காரியத்தை நாம் செய்யணும்னு சொன்னா நாம் அதற்கு என்ன செய்யணும்? முன்வருகிறவர்களாக இருக்க வேண்டும். அப்போ இது என்னது? நம்ம ரத்தப்படிக்கு என்ன பண்றோம்? விலகி காணப்படுகிறோம். அப்போ இங்கே புதிய உடன்படிக்கை இந்த கிறிஸ்தவர்களுக்கு, புறஜாதி கிறிஸ்தவர்களுக்கு கர்த்தர் சொல்றாரு, இந்த 4 காரியங்களை நாம் என்ன செய்யணும்? மிக முக்கியமாய். அப்ப இந்த ரத்தத்திற்கு என்று சொல்லும் பொழுது நாம் எல்லா விதத்திலுமே அது அடங்கிருக்கு. என்னது? எந்த விதத்திலுமே ஒருவருக்கு அந்த துன்பத்தை கொடுக்கிற ஒரு காரியங்கள், நாம் மற்ற ஜீவன்களுக்கு வேதனை, அவங்க ரத்தப்பழிக்கு நாம் காரணமா இருக்கிறது, இதெல்லாம் என்ன பண்றது? செய்யக்கூடாது. அது மட்டும் இல்ல, ரத்தத்திற்கு விலகி இருப்பதுன்னு தான் இந்த காரியம். இன்னொன்று, அந்த நாம் புசிக்கிறதுல என்ன பண்ணக்கூடாது? ரத்தத்தை நாம் புசிக்க கூடாது. இந்த 4 காரியங்களுக்கும் கர்த்தர் சொல்லிருக்க. இது அந்த நான் எதுக்காக இந்த காரியத்தை உங்களுக்கு விளக்கமா சொன்னேன்னா, அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள இருந்த அந்த 10 கட்டளைகள், அந்த 10 கட்டளைகள் அன்றைக்கு இருந்துச்சு. இன்னைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த 4 காரியங்கள். இதுல இயேசுப்பா நமக்கு பிரதானமா சொல்லிருக்கிறது இதெல்லாம் இந்த காரியங்கள் அடங்கி இருக்கிற அந்த 2 கற்பனை. என்னது? ஆண்டவர் சொன்னார் இல்லையா, அந்த உன்னிடத்தில் முதலாவது தேவனிடத்தில் என்ன பண்ணணும்? ஆமா, முழு இதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு சிந்தையோடு, முழு பலத்தோட அன்பு கூறணும். 2வது, நாம் அதே போல என்ன பண்ணணும்? ஒரு இடத்துல அன்பு கூறணும். இந்த காரியங்கள் இதுல நாம் என்ன செய்யணும்? இந்த 2 காரியங்களை இதுல அடங்கினது தான் இந்த 4மே. இந்த 4மே என்ன இருக்கு? இதற்குள்ளதான் என்ன பண்ணிருக்கு? அடங்கியிருக்கு. அப்போ இந்த 3 விஷயங்கள், இந்த 3 காரியங்கள் இந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள இருக்குது அப்படின்னு சொன்னா, இதிலே ஆரோனுடைய தளித்த கோல் என்று சொல்லக்கூடிய இன்னைக்கு நம்ம கூட இருக்கிற பரிசுத்த ஆவியானவர், அதே போல மண்ண வைக்கப்பட்ட பொற்பாத்திரம் என்று சொல்லக்கூடிய இன்றைக்கு இருக்கக்கூடிய நம்ம கூட இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தை, 3வது 10 கட்டளைகள் என்று சொல்லக்கூடிய இன்றைக்கு இயேசப்பா ஆண்டவர் நமக்கு ஃபாலோ பண்ண சொல்லி, அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய புறஜாதிகளா இருக்கக்கூடிய ரட்சிக்கப்பட்ட நமக்கு சொல்லக்கூடிய இந்த 4 காரியங்கள். இப்ப நான் சொன்னேன், இதெல்லாம் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த காரியங்கள் இதுதான் என்ன செய்யுது? அன்னைக்கு அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள அந்த தளிர்த்த கோலும் மண்ணா வைக்கப்பட்ட பொற்பாத்திரமும் அதே போல இந்த 10 கட்டளைகள் இருந்துச்சு. இன்னைக்கு நம்ம கூட ஆவிக்குரிய இன்னைக்கு நம்ம உடன்படிக்கை பெட்டி நம்ம வீட்டுல வச்சிருக்கோம். எப்படி வச்சிருக்கிறோம்? இயேசு கிறிஸ்துவாய். அல்லேலூயா. அந்த உடன்படிக்கை பெட்டி நம்ம வீட்டுக்குள்ளே வரும் பொழுது இதெல்லாம் நம்ம கிட்ட என்ன பண்ணுது? நமக்குள்ளே காணப்படுகிறது. பரிசுத்த ஆவியானவர் இருக்காரா? ஆமென் சொல்லுமா? பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். மண்ணா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை இருக்கா? நமக்குள்ளே இருக்கா? ஆமென். அதே போல 10 கட்டளைகள் சொல்லுவோம். இன்னைக்கு நாம பின்பற்றக்கூடிய இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த காரியங்களும் 2 கட்டளைகள், 2 கற்பனைகள், அதோடு கூட அதுக்குள்ள அடங்கி இருக்கிற அந்த 4 காரியங்கள். இப்ப நான் சொன்ன இந்த 4 காரியங்கள்
இதுதான் இன்றைக்கு நமக்கு ஆவிக்குரிய இஸ்ரவேலராக இருக்கக்கூடிய புறஜாதிகளிலிருந்து ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடிய நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நல்லா இதை புரிஞ்சுக்கோங்க. அப்ப இங்கே இந்த சாமுவேலை போல நாம் எப்படி இருக்கணும்? உடன்படிக்கை பெட்டி எப்பொழுது என்ன பண்ணணும்? உடன்படிக்கை பெட்டி அருகிலே இருக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. உடன்படிக்கை பெட்டி அருகிலே இருக்கிறவர்களாய் நாம் காணப்படும். இதுக்கு தான் இந்த விளக்கத்தை நான் சொன்னேன். அல்லேலூயா. நல்ல இது ஒரு பைபிள் ஸ்டடியாக பைபிள் தியாலஜி படிச்ச இப்படிப்பட்ட காரியங்களை அவர் என்ன பண்ணிட்டு இருக்கார்? நமக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அப்ப இந்த உடன்படிக்கை பெட்டி நமக்குள்ள முதலாவது நாம தான் இல்லையா? அங்க ஆலயத்துக்குள்ள உடன்படிக்கை பெட்டி இருந்துச்சு. இங்க ஆலயம் யாரு? ஆலயம் யாரு? நாம தான் இல்லையா? நீங்களே ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயம் என்று சொல்லுகிறார். அப்ப இந்த உடன்படிக்கை பெட்டி நமக்குள்ளே இருக்கிறார் இல்லையா? நமக்குள்ளே அவர் இருக்கும் பொழுது நமக்குள்ள இந்த 3 காரியங்களும் நிச்சயமா என்ன பண்ணணும்? காணப்பட வேண்டும். அல்லேலூயா. ஒவ்வொரு ஆவிக்குரிய இஸ்ரவேலருக்கும், அதாவது ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட புறஜாதிகளுக்கும் இந்த காரியங்கள் நமக்குள்ளே நிச்சயமாகவே என்ன பண்ணணும்? காணப்பட வேண்டும். இந்த 3 காரியங்கள் நமக்குள்ளே இருந்தாதான் நாம் உண்மையான ரட்சிப்பை பெற்றவர்கள். இல்லைன்னா நமக்குள்ள அந்த ரட்சிப்பு என்பது இல்லை. அல்லேலூயா. அப்ப இந்த 3 காரியங்கள் நமக்குள்ளே காணப்பட வேண்டும். சாமுவேல் அந்த உடன்படிக்கை பெட்டி அருகிலே இருந்தார். அல்லேலூயா. அதனாலதான் கர்த்தர் அவரோடு கூட காரியங்களை வெளிப்படுத்த அவரை அழைத்தார். அல்லேலூயா. ஆண்டவர் தாம் செய்ய போகிறதை தமக்கு பிரியமானவர்களுக்கு தம்முடைய அவரோடு கூட க்ளோஸா இருக்கவங்களுக்கு தான் அவர் சொல்லுவார். அல்லேலூயா. அவர் என்ன செய்ய போறாருன்னு யாருக்கு சொல்வாரு? அவருக்கு தூரமா இருக்கவங்க சொல்ல முடியுமா? அவர் பக்கத்துல இருக்கவங்க தான் சொல்ல முடியும். அவருக்கு க்ளோஸா இருக்கவங்க தான் சொல்ல முடியும். நீங்க எல்லாத்தையும் எல்லாம் எப்படி சொல்லிடுவீங்களா? சொல்லுவீங்களா? இல்ல. யார்கிட்ட சொல்வீங்க? உங்களுக்கு நெருக்கமா இருக்கவங்க, உங்க குடும்பத்தார், உங்களை என் சீக்ரெட்டை உங்ககிட்ட சொன்னா யார்கிட்ட சொல்ல மாட்டாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கவங்க, இப்படிப்பட்டவங்க தான் என்ன பண்ணுவீங்க? காரியங்களை நீங்க சொல்ல நம்பிக்கைக்குரியவர்கள், க்ளோஸா இருக்கவங்க. அப்ப ஆண்டவர் சாமுவேல் இடத்துல ஏலியை கூட விட்டுட்டார். ஆண்டவர் ஏலி யாரு? ஆசாரியன். அல்லேலூயா. வயதான மனிதன் ஆண்டவருடைய அந்த ஆலயத்திலே பணிவிடை செய்கிறவர். ஆனா ஏலியை ஏன் ஆண்டவர் ஏலி இடத்துல அவர் செய்ய போகிறத சொல்லல அப்படின்னா, சொல்றதே யாரை பத்தி தான்? ஏலியினுடைய பிள்ளைகளை பற்றி தான். அல்லேலூயா. இஸ்ரவேலை பற்றி தான், இஸ்ரவேலுடைய காரியங்களை பற்றி தான் அவர் சொல்ல போகிறார். அப்போ ஆண்டவர் இதை அவர் யாரிடத்துல சொல்லல? ஏலி கிட்ட சொல்லல, சாமுவேல் கிட்ட சொல்லல. சாமுவேல்னா ஒரு 40 வருஷம் ஆசாரியனா, 40 வருஷம் ஊழியக்காரனா கிடையாது. ஒரு சின்ன பிள்ளை, சொன்ன வேலையை செஞ்சுக்கிட்டு, சச்சை தொடச்சிக்கிட்டு, கிளீன் பண்ணிக்கிட்டு, சொன்ன வேலையெல்லாம் தட்டாம செய்கிற ஒரு சிறு மகன். அந்த பிள்ளைகிட்ட ஆண்டவர் சொல்லணும். ஆண்டவருக்கு அவருக்கு ஒண்ணுதான், அவரோடு கூட நெருக்கம் மட்டும்தான் அவருக்கு தேவை. அல்லேலூயா. அவருக்கு வயது, சீனியாரிட்டி இதெல்லாம் தேவை. அவருக்கு எது க்ளோஸா இருக்கணும்? இருதயம் க்ளோஸா இருக்கணும். அல்லேலூயா. இருதயம் அவருக்கு அருகிலே இருந்தா அவர் எல்லாத்தையுமே வெளிப்படுத்துவார். ஆமென். ஏலிக்கு சொல்லாததை கர்த்தர் யாருக்கு சொல்றாரு? சின்ன பிள்ளை சாமுவேல் கிட்ட சொல்ல விரும்புகிறார். அல்லேலூயா. அப்ப இந்த பிள்ளை தன்னிட்ட பேசுறது கர்த்தர் தான் கூட அந்த பிள்ளைக்கு என்ன பண்ணல? தெரியல. போய் யார்கிட்ட கேட்கிறாரு? ஏலி கிட்ட. கூப்பிட்டீங்களா ஐயா, கூப்பிட்டீங்களா ஐயா 2 வாட்டி கேட்கிறாரு. அப்பதான் அவர் புரிஞ்சுக்கிறாரு, ஆண்டவர் சாமுவேலோடு கூட பேச அவர் விரும்புகிறார் என்று சொல்லி 3வது தடவையாய் உன்னிடத்துல கர்த்தர் இப்படி சொன்ன, இப்ப இந்த குரல் கேட்ட நீ சொல்லும் கர்த்தாவே அடியேன் கேட்கிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட சொல்லுகிற வார்த்தை இதுதான். அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம கிட்ட பேச விரும்புகிறார். அல்லேலூயா. அவர் தினந்தோறும் நம்மிடத்துல பேச விரும்புகிறார். நாம் அதற்கு ஆயத்தமா இருக்கிறோமா? அல்லேலூயா. ஆண்டவர் உன்கிட்ட நான் பேசுவேன், உன்கிட்ட நான் பேச மாட்டேன்னு பாஷாட்டி பார்க்கிற ஆண்டவர் கிடையாது. ஆனா சத்தத்தை கேட்கிறதுக்கு யார் ஆயத்தமா இருக்கிறார்? அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லும் கர்த்தாவே அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லி யார் ஆயத்தமா இருக்காங்களோ அவங்க கிட்ட அவர் என்ன செய்கிறார்? அதிகமாய் பேசுகிறார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர்
நமக்கு இந்த வேதத்தை எழுதி கொடுத்திருக்கிறார். எதற்காக தெரியுமா? அவர் சத்தத்தை கேட்க வேண்டும் என்பதற்காக. அல்லேலூயா. அவர் பேசுவதை கேட்க வேண்டும் என்பதற்காக. ஆண்டவர் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தெய்வ பிள்ளையிடத்திலும் அவர் தினந்தோறும் பேச விரும்புகிறார். அல்லேலூயா. டெய்லி அவர் என்ன பண்றாரு? ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளிடத்திலும் அவர் என்ன பண்றாரு? பேச விரும்புகிறார். எதன் மூலமாய்? வேத வார்த்தையின் மூலமாய், அவருடைய சத்தத்தின் மூலமாய் அவர் பேச விரும்புகிறார். என்னுடைய வேதத்தை உங்களுக்கு எழுதி கொடுத்த நீங்களோ அதை என்ன பண்றீங்க? அந்நிய காரியமாய் எண்ணுகிறீர்கள். அப்ப ஆண்டவர் நம்ம கூட பேச விரும்புகிற இந்த வேத புத்தகம் தினந்தோறும் நாம் என்ன செய்யணும்? அதை வாசிக்கும் பொழுது அவர் நம்மிடத்துல பேச வருகிறதை நம்ம என்ன பண்ண முடியும்? கேட்க முடியும். அல்லேலூயா. அவர் நம்மிடத்துல பேச வாஞ்சிக்கிறதை நாம் அறிந்து கொள்ள முடியும். கர்த்தர் ஏதோ நம்ம கிட்ட சொல்ல வராரு, நம்ம கிட்ட ஏதோ ஒரு சொல்ல வராரு. நான் அன்னைக்கு கூட அதுதான் சொன்னேன். ஒரு போனை நம்ம நமக்கு பேசுறதுக்கு ரிங் ஆகுது. நம்ம அதை எடுத்து நம்ம அட்டெண்ட் பண்ணி என்ன பேசுறாங்கன்னு கேட்டாதான் அவங்க சொல்ல வர்றது நமக்கு தெரியும். நாம் அதை எடுத்து அட்டெண்ட் பண்ணலன்னா நமக்கு என்ன சொல்ல வராங்க நமக்கு தெரியாது இல்லையா? அதே போலதான் ஆண்டவர் நம்ம கிட்ட பேச விரும்புகிறார். நம்ம கிட்ட பேசுற எடுத்து நம்ம கிட்ட ஒவ்வொரு நாளும், என்கிட்ட இல்ல, பாஸ்டர் கிட்ட இல்ல, எல்லார்கிட்டயுமே, அல்லேலூயா, எல்லார்கிட்டயுமே அவர் தினந்தோறும் என்ன செய்கிறார்? பேச விரும்புகிறார். அப்ப அவர் பேசுகிறதை நாம் எப்படி அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நாம் தினந்தோறும் அவர் நமக்கு பேச விரும்புகிறத நாம் வாசிக்கும் பொழுது என்ன பண்ண முடியும்? அதை அறிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. அப்ப இல்லையே எனக்கு ஒருவேளை படிக்க தெரியும்னாலும் நான் ஒரு வார்த்தைக்கு நான் சொல்றேன், எனக்கு வார்த்தைகள்லாம் படிக்க தெரியாது அப்படின்னு சொன்னா இன்றைக்கு ஆடியோ மூலமா கூட வந்துருச்சு. அல்லேலூயா. தினந்தோறும் நம்ம என்ன பண்ணணும்? கர்த்தருடைய வார்த்தைகளை நாம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கண்கள் தெரியாதவங்க கூட உங்களுக்கு இன்னைக்கு வாசிக்கிறதுக்கான காரியங்கள் இருக்கிறது இல்லையா? அப்ப ஆண்டவர் எல்லா விதத்திலுமே நமக்கு வேதத்தை வாசிக்கிறதுக்கான வசனங்களை அறிந்து கொள்கிறதுக்கான வழி அவர் நமக்கு கொடுத்திருக்கார். அப்போ தினந்தோறும் நீங்க சொல்லலாம், நான் டெய்லி ஆண்டவர் பேசுறதை நான் கேட்கிறேன், டெய்லி எனக்கு ஒரு வார்த்தை, டெய்லி எனக்கு வார்த்தை பேசுது. அதான் நீங்க போட்டுறீங்களே, டெய்லி வாட்ஸ்அப்ல போட்டுறீங்களே, அது கிடையாது. அது எல்லாருக்கும் பேசுறது, பொதுவா எல்லாருக்கும் பேசுறது. நமக்கு நாம எனக்கு பேசுறாருன்னு சொல்லி நம்ம எடுத்துக்கொள்ள முடியுமா? இல்லை. அப்ப எல்லாருக்கும் பேசுறதையே இது பொதுவான ஒரு காரியம், அன்றைக்கான ஒரு வாக்கு தத்துவம். ஆனால் தனிப்பட்ட முறையில உங்களுக்கு என்ன பேசணும்னு ஆண்டவர் விரும்புகிறார்? தனிப்பட்ட முறையில நமக்கு என்ன சொல்ல விரும்புகிறார் இல்லையா? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காரியம். இப்ப நமக்கு யாராவது எனக்கு பர்சனலா பேசணும், யாராவது நமக்கு பர்சனலா நான் இதை உங்ககிட்ட மட்டும் சொல்றேன் அப்படின்னா எப்படி இருக்கும் உங்களுக்கு? உங்ககிட்ட மட்டும் சொல்றேன், யார்கிட்டயும் சொல்றாது அப்படின்னா எப்படி இருக்கும் உங்களுக்கு? எனக்கு மட்டும்தான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்றேன் இல்லையா? அப்ப ஆண்டவர் உங்களுக்கு மட்டும் சொல்லணும்னு விரும்புறாரு. அப்ப அதை நான் பொதுவான சுவார்த்தையை மட்டும் நான் எடுத்துக்கிறேன், எனக்கு மட்டும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி நாம் நமக்கான அந்த தினந்தோறும் ஆண்டவர் பேசுகிற அந்த வார்த்தைகளை நாம் என்ன செய்யக்கூடாது? தள்ளி விடக்கூடாது. காலையில எழுந்து முதல்ல ஆண்டவரை கிட்ட என்ன பேசுறாரு, என்ன வேலை வேணாலும் இருக்கட்டும், அது கொஞ்சம் முன்னாடி கூட ஒதுக்கி வச்சுக்கலாம். இல்ல முடியலையா, அதுக்கு முக்கியத்துவம் நம்ம முதல்ல கொடுத்துட்டு தான் மற்றதை என்ன பண்ணணும்? ஆண்டவர் பேசுறதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு தான் நாம் என்ன செய்யணும்? மற்ற காரியங்களை பார்க்க காலையில முதல்ல என் ஆண்டவர் என்கிட்ட என்ன பேசுறார், மற்றவருடைய சத்தத்தை கேட்கிறதை விட என் ஆண்டவருடைய சத்தம் எனக்கு முதலாவது முக்கியம். எனக்கு என்ன பேசுறார்? ஒருவேளை நான் அன்னைக்கு நான் சொன்ன வார்த்தை தான் அது. என்னது? அதாவது ஆண்டவர் சில வேளைகளிலே நமக்கு என்ன செய்கிறார்? சம்பவங்களால பேசுகிறார். சம்பவங்கள் நடக்கும் போது இது தாவீதை பத்தி பேசினது, இது யாக்கோபை பத்தி பேசினது, இது பேதுருவை பத்தி பேசினது, இதுல எனக்கு என்ன இருக்கு நம்ம யோசிக்க கூடாது. ஏனென்றால் எந்த சம்பவமா இருந்தாலும் அதுல ஒரு வார்த்தை உங்களுக்காக இருக்கும். அல்லேலூயா. சம்பவத்தை நீங்க படிச்சா கூட வேதத்துல அதுல ஒரு வார்த்தை உங்களுக்காக இருக்கும். அல்லேலூயா. திடன்கொள், அதே ஆண்டவர் பவுலுக்கு பேசியிருப்பாரு. ஆனா அந்த நேரத்துல உங்களுக்கு தேவையானதா இருக்கும். அல்லேலூயா. பயப்படாதே, அது ஆபிரகாமுக்கு பேசுறத
தினந்தோறும் ஆண்டவர் நம்மகிட்ட பேச விரும்புகிறார். யாருக்கெல்லாம் பிரயோஜனமா இருக்குது கேட்கிறது? அல்லேலூயா. ஆண்டவர் நம்மகிட்ட டெய்லி பேச விரும்புகிறார். நீங்க பாத்தீங்கன்னா ஏதேன் தோட்டத்துல ஆண்டவர் ஆதாமோடும் ஏவாளோடும் வழக்கம் போல வராராம் பேசுறது. பகலின் குளிர்ச்சியான வேளையிலே கர்த்தர் வருகிறார். ஏன்னா டெய்லி உங்களை மீட் பண்ணுவாரு. அல்லேலூயா. டெய்லி உங்ககிட்ட அப்ப பைபிள் இல்லை இல்லையா? அதனால ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? ஆதாமோடும் ஏவாளோடும் பகலின் குளிர்ச்சியான வேளையில அவர் டெய்லி வந்து பேசுறார். இன்னைக்கு அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு. எப்போ உங்க பழத்தை சாப்பிட்ட அன்னைக்கு அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு, ஆஹா இன்னைக்கு வழக்கம் போல இந்த ஆண்டவர் என்ன பண்ண போறாரு, வரப்போறாரு. ஆனா நம்ம இப்படி இருக்கிறோம், ஆயத்தமாகி என்ன பண்ணாங்க, அவர் வர்றதுக்கு முன்னாடி இவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஓடி ஒளிச்சுக்கிட்டாங்க. ஏன்னா அவர் டெய்லி மீட் பண்றாரு. அல்லேலூயா. டெய்லி உங்களை வந்து சந்திக்கிறார். ஆண்டவருக்கு நம்மளை மீட் பண்ண ரொம்ப பிடிக்கும். அல்லேலூயா. உண்மையா தெரியுமா, நம்மளை மீட் பண்றதுக்கு ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு சில சூழ்நிலைகள், பல வேலைகள், ஏதாவது ஒரு ஏதாவது இருந்தா கூட அந்த டைம் தவறாம ஓடி வந்து உட்கார்ந்து வைங்க. ஏன்னா அவருக்கு அந்த மீட் பண்ற டைம், அல்லேலூயா, நம்மளோட கூட அவர் பேசுற டைம், அந்த டைம்ல நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, மிஸ் பண்ணிடக்கூடாது. அல்லேலூயா. கொஞ்சம் தாமதமான அவரோடு கூட நம்ம என்ன பண்ணணும், அந்த பேசுற டைமை, அவர் நம்ம கிட்ட பேசுற டைமையும் நாம் அவர்கிட்ட பேசுற டைமையும் மிஸ் பண்ணிடக்கூடாது. அல்லேலூயா. நம்ம ஒரு மனுஷங்களுக்கு அந்த மாதிரி முக்கியத்துவம் கொடுத்து பார்த்துருக்கோம். ஆண்டவருக்கு அந்த மாதிரி நம்ம கொடுத்து பாருங்களேன். அல்லேலூயா. அவருக்கும் நமக்குமான அந்த இன்டிமேஷன் அவ்வளவு நல்லா இருக்கும். அவரோடு கூட அந்த பேசுகிற அந்த டைம், அல்லேலூயா, அவருக்கு நம்ம கூட பேசணும்னா ரொம்ப பிடிக்கும். நம்ம கிட்டியா, நம்ம வாய்க்கா, நம்ம பேசுற பேச்சுக்கா, அவ்வளவு ஆச்சரியமா இல்ல? அவருக்கு இந்த அற்ப மனிதனோடு கூட இந்த அழிந்து போகிற மனிதர்களை என்ன பாசம், என்ன நேசம், ஏன் இவ்வளவு அநியாயத்துக்கு அனுப்பி வைக்கிறாரு எனக்கு புரியல. அல்லேலூயா. மனுஷங்க மேல அவர் அவ்வளவு அன்பு வச்சிருக்கிறார். நீங்க பாத்தீங்கன்னா யோவான் ஒரு சத்தத்தை கேட்கிறார் பரலோகத்துல. என்னன்னு கேட்கிறாரா, இதோ மனுஷர்கள் மத்தியிலே வாசம் பண்ண விரும்புகிறேன். இந்த மனுஷங்க மத்தியிலையா, நம்ம மத்தியிலையா? நீங்க ஆண்டவர் ஒரு நிமிஷம் ஒரு செகண்ட் நின்று பார்த்தாருன்னா நம்ம சூழ்நிலைங்க, நம்ம காரியங்கள், நம்ம பேசுற பேச்சுங்க, நம்முடைய நடவடிக்கைங்க, அந்த ஒரு செகண்ட் கூட நிற்க மாட்டார், ஓடி போயிடும். ஆனா எல்லாத்தையும் அவர் சகிச்சுக்கிறார் பாருங்களேன். அல்லேலூயா. இதோ மனிதர்கள் மத்தியிலே வாசம் பண்ண விரும்புகிறேன். அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் என்ன பண்றாரு, நம்மை தனியே அவர் பிரித்தெடுக்கிறார். அல்லேலூயா. இவர்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. நம்ம கூட அவர் வாசம் பண்ண விரும்புகிறார். நம்ம கூட அவர் பேச விரும்புகிறார். நம்ம கூட அவர் உறவாட விரும்புகிறார். அவருக்கும் நமக்குமான ஒரு இன்டிமசி, நமக்கும் அவருக்குமான ஒரு தனிப்பட்ட உறவை அவர் விரும்புகிறார். தினந்தோறும் அவர் ஏதாவது நம்ம கிட்ட சொல்லணும்னு ஆசைப்படுறார். அல்லேலூயா. டெய்லி நம்ம அவரை வந்து நம்ம கிட்ட ஏதாவது சொல்லணும்னு அவர் விரும்புறார். நாம அதுக்கு என்ன பண்றது இல்ல, இடம் கொடுக்கிறது இல்லை. ஏனென்றால் தான் சொல்ற, உங்களுக்கு தானே நான் எழுதி கொடுத்தேன் என் வேதத்தை. யாருக்கு எழுதி கொடுத்தேன்? உங்களுக்கு தான், பிள்ளைங்களுக்கு தானே நான் எழுதி கொடுத்தேன். யார்கிட்ட பேச விரும்பணும் அவங்க கிட்ட தான் நான் கொடுக்க முடியும். ஆனா நீங்க என்ன பண்றீங்க, அது அந்நிய காரியமா நினைக்கிறீங்களே, என்கிட்ட பேச மாட்டீங்க, நான் பேசுறதை கேட்க மாட்டீங்களே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்றாரு, வேதனைப்படுகிறார். அப்போ நாம இந்த வேதத்தை எந்த ஒரு நாளைக்கு நம்மளால ஆண்டவருடைய வார்த்தை சத்தத்தை கேட்க முடிஞ்ச அளவுக்கு, என்னால எனக்கு வேதமே படிக்க முடியலன்னா கூட நீங்க தடுமாறி எழுந்தாவது ஒரு அதிகாரத்தை படிச்சிருங்க. அல்லேலூயா. ஏனென்றால் ஆண்டவர் பேச விரும்புகிறார், நம்மோடு கூட பேச விரும்புகிறார். அவர் பேசுகிறதை நாம் கேட்க வேண்டும் என்று விரும்புகிறார். நம்ம கிட்ட ஏதோ சொல்ல வராரு. நமக்கு ஒவ்வொரு நாளும் நம்ம கூட இருக்கிறேன் என்பதை அவர் சொல்ல வராரு. அல்லேலூயா. அவர் சொல்ல விரும்புகிறது நாம தான் கேட்கறது இல்லை, நாம தான் அதை கேட்க விரும்புகிறது இல்லை. அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்குமா, நான் பேசவில்லை, சத்தியமாக என் குரல் இல்லை, என் சத்தம் இல்லை, உள்ள இருந்து வருது என் வார்த்தை இல்லை, பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. நம்ம எந்த சூழ்நிலையா இருந்தாலும் அவர் பேசணும். அவர் பேசுறதை கேட்கறதுக்கு நம்ம நேரத்தை கொடுப்போம். சொல்லும் கர்த்தாவே அடியேன் கேட்கிறேன், சொல்லும் கர்த்தாவே அடியேன் கேட்கிறேன். ஆண்டவர் ஒரு தடவை, 2 தடவை, 3
சொல்றேன், இந்த செய்தி எவ்வளவு பேருக்கு பிரயோஜனமா இருக்க வேண்டியது. அல்லேலூயா. எனக்கு ஒரு பக்கம் துக்கமா இருக்கு, இன்னொரு பக்கம் சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி வார்த்தையை கொடுத்துட்டு ஆண்டவரே ஏன்பா ஒரு வார்த்தை தான் நான் ஆண்டவரை கேட்க வேண்டியது. ஆனா உங்களுக்காக அது பிரயோஜனப்படுதா? அல்லேலூயா. அதற்காக நான் கத்திருக்கிறேன். அல்லேலூயா. அப்போ 3 தடவை ஆண்டவர் சாமுவேலுக்கு புரியல, சாமுவேலுக்கு பேசுறது ஆண்டவர் தான் நான் புரியல. ஆனா ஆண்டவர் என்ன செய்கிறார்? எப்படி ஆகியும் என்ன செய்யணும்? அவர் பேசுகிறதை அவன் கேட்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் எப்படி அந்த 3 தடவை 2 தடவையும் கேட்கலன்னா கூட புரியல. ஆனாலும் ஆண்டவர் பண்ற எப்படியாவது என் வார்த்தையை கேட்கணும், என் சத்தத்தை கேட்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் திரும்பவுமாய் பேசுகிறார். நீங்க பாத்தீங்கன்னா அந்த வசனத்துல 3ஆம் அதிகாரத்துல நீங்க 1ஆம் வசனத்தை வாசிங்க. 3ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனம் 1 சாமுவேல் 3:1. சாமுவேல் என்னுடைய பணிவிடை செய்து கொண்டிருந்தான். அந்நாட்களில் 19 வசனம் அவர் அபூர்வமாயிருந்தது, பிரத்யட்சமான தரிசனங்கள் இல்லை. ஒரு நாள் நல்லா கவனிச்சிட்டீங்களா? என்னது இந்த வசனத்தை நீங்க நல்லா கவனிங்க. சாமுவேல் என்னும் பிள்ளையானால் ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். யாருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தானா? ஏலிக்கு முன்பாக. யாருக்கு பணிவிடை செய்யறா? கர்த்தருக்கு. அப்ப நாம எதை செய்யறோமோ அது மனுஷங்களுக்கு இல்ல, ஏலிக்கு முன்னாடி தான் செஞ்சுட்டு இருக்கான். ஏலிக்கு தண்ணி கொண்டு வந்து கொடுக்கறது, ஏலிக்கு வேண்டிய காரியங்களை செய்யறது, சபை ஆலயத்துக்கு வேண்டிய காரியங்களை செய்யறது, இதெல்லாமே அவன் யாருக்கு முன்னாடி செஞ்சுட்டு இருக்கான்? ஏலிக்கு முன்னாடி. அவன் அது செய்யறது ஏலிக்கு இல்ல, யாருக்கு? கர்த்தருக்கு. நீங்க பெருக்குனா கர்த்தருக்கு, நீங்க தொடச்சா கர்த்தருக்கு, நீங்க எதை செஞ்சாலும் ஒரு பாயை போட்டா கர்த்தருக்கு, ஒரு சேரை போட்டா கர்த்தருக்கு, நீங்க கொடுத்தா கர்த்தருக்கு, எல்லாமே கர்த்தருக்கு தான் முன்வைக்கணும். அல்லேலூயா. இவங்களுக்குன்றது இல்ல, ஏலி தான் அங்க இருக்கிறாரு. ஆனா அது செய்யறது யாருக்கு கிடையாது? யாருக்கு கிடையாது? ஏலிக்கு கிடையாது. ஏலி வயதானவர், ஏலிக்கு அவர் பணிவிடை செஞ்சுட்டு சாமுவேல் பணிவிடை செய்யறாரு. ஆனா அதை செய்யறது யாருக்கு கிடையாது? ஏலிக்கு செஞ்சாலும் அது ஏலிக்குரியதல்ல. யாருக்குரியது? கர்த்தருக்குரிய. ஏன்னா ஏலி யாருடைய ஊழியக்காரர்? கர்த்தருடைய ஊழியக்காரர். இது மட்டும் தான் நமக்கு இருக்கணும். நம்ம மனுஷங்களை பார்த்து இன்னைக்கு அநேகர் இன்னைக்கு கெட்டு போகிறது, கிறிஸ்துவின் அன்பை விட்டு விலகி போகிறது, ஒரு இடம் இல்லாதபடி அலைந்து திரிந்து நிலைத்திருக்காதபடி ஓடி 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 பல இடங்களிலே அவர்கள் அலைந்து திரிகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவங்க மனுஷங்களை பார்க்கறாங்க. ஒவ்வொருடைய பார்வை யாரை நோக்கி இருக்கிறது? மனுஷங்க. ஆனா இங்கே ஏலிக்கு முன்பாக அவன் யாருக்கு பணிவிடை செய்யறானா? கர்த்தருக்கு. எதை செய்தாலும் யாருக்கு செய்யணுமா? கர்த்தருக்கு நினைச்சு நம்ம செய்யணும். மனுஷன் இவங்க அவங்க இதெல்லாம் இல்லை, கர்த்தர். அல்லேலூயா. அதற்கான பிரதிபலனை கர்த்தர் நமக்கு கொடுக்க போகிறார். ஏலி கொடுக்க போகிறது இல்லை, ஊழியக்காரங்க கொடுக்க போறது இல்லை. யார் கொடுக்க போறது? கர்த்தர் தான் கொடுக்க போகிறார். அதனால இங்கே சாமுவேல் செய்தது யாருக்கு? கர்த்தருக்கு. அல்லேலூயா. அதனாலதான் இங்க பார்க்கும் பொழுது கர்த்தருக்கு அவர் பணிவிடை செய்து கொண்டிருந்தார். அந்நாட்களில் கர்த்தருடைய வசனம் அபூர்வமா இருந்ததா? எப்படி இருந்ததா? அபூர்வமா இருந்துச்சா? வசனமே இல்லையா? அல்லேலூயா. ஜனங்க கர்த்தருடைய சத்தத்தை கேட்க அவங்க ஆயத்தமா இல்லை. அதனால கர்த்தரும் அவங்களோட கூட என்ன பண்ண முடியல? பேச முடியவில்லை. ஆனா இருந்துச்சு, ஆகமங்கள்லாம் இருந்துச்சு, மோசேயின் 10 கட்டளைகள்லாம் இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சுதான். ஆனா ஜனங்க என்ன பண்ணல? அதை கேட்கிறதற்கோ அதை வாசிக்கிறதற்கோ அவங்க என்ன பண்ணல? ஆயத்தமா இல்லை. அதனால கர்த்தருடைய வார்த்தை எப்படி இருந்தது? கர்த்தருடைய வசனம் எப்படி இருந்ததா? அபூர்வமா இருந்தது. அபூர்வம்னா என்னது? ரொம்ப கிடைக்கவே கிடைக்காதுன்னு இல்லையா? அந்த மாதிரி. அப்போ அந்த வசனம்ன்றதே கிடைக்காத ஒரு சூழ்நிலை வரப்போகிறது. அந்த காலம் வரப்போகிறது. தேவன் சொல்லியிருக்க, இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார், வசனம் கிடைக்காத பஞ்சம் வரும். இன்னைக்கு கிடைக்கிறத மிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு கிடைக்கிற வசனத்தை இவ்வளவு வார்த்தைகளை மிஸ் பண்ணிட்டு உட்கார்ந்து இருக்காங்க. அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், வசனம் கிடைக்காத பஞ்சம் வரப்போகிறது. அல்லேலூயா. இந்த நாளிலும் கூட இந்த காரியங்கள் அபூர்வமா இருந்தது. பிரத்யட்சமான தரிசனம்
அப்ப இப்படிப்பட்ட ஒரு அபூர்வமான வசனம் கிடைக்காத ஒரு காலகட்டத்துல தான் கர்த்தர் என்ன செய்கிறார்? இந்த மகனை பார்க்கிறார், இந்த மகனுடைய பணிவிடையை பார்க்கிறார், இந்த பிள்ளையினுடைய ஒப்பு கொடுப்பை பார்க்கிறார். இந்த பிள்ளை எப்பொழுதும் அந்த உடன்படிக்கை பெட்டியை விட்டு நீங்காமல் இருக்கிறதை பார்க்கிறார். அல்லேலூயா. எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி, இன்னைக்கு நாம எந்த காலகட்டத்துல இருந்தாலும் சரி, நாம கர்த்தரோடு கூட எப்படி இருக்கிறோம், அல்லேலூயா, நாம் கர்த்தரோடு கூட எப்படி நடக்கிறோம், நாம் எப்படி கர்த்தரோடு கூட வாழுகிறோம், அல்லேலூயா. அப்ப இங்கே ஜனங்கள் அந்த வார்த்தையை அவங்களுக்கு ஒரு கிடைக்காம, வார்த்தைக்கு அவங்க செவி கொடுக்காத அந்த ஒரு அபூர்வமான வசனத்தை ஒரு இதுவா ஒரு உள்ளார்ந்த மனதோடு கூட ஏற்றுக்கொள்ளாத, அதை கேட்க வாஞ்சிக்காத ஒரு காலகட்டத்துல கர்த்தர் இந்த பிள்ளையோடு கூட 3 தடவை புரியலனா கூட கர்த்தர் வந்து பேசுறாருன்னா, அப்ப அவனுக்குள்ளே இருக்கிற அந்த காரியங்கள், கர்த்தரை தேட வேண்டும் என்ற, கர்த்தரோடு கூட இருக்க வேண்டும் என்ற, கர்த்தருக்கு முன்பாக அவன் செயல்படுத்துகிற அந்த காரியங்கள். அல்லேலூயா. அதனால கர்த்தர் திரும்பவுமாய் வந்து பேசுகிறார். இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மோடு கூட அவர் அதிகமாய் பேசுகிறதற்கு அவர் வாஞ்சிக்கிறார். அல்லேலூயா. இந்த நாளிலே நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்க நாம் மிகுந்த ஜாக்கிரதையா இருக்கணும். கர்த்தரோடு கூட பேச, கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறதுக்கு நாம் என்ன பண்ணணும்? இடம் கொடுக்கணும், நேரத்தை கொடுக்கணும், வேதத்தை நாம் திறக்கணும். வேதத்தை நாம் என்ன பண்ணணும்? திறந்து படிக்கிறவளாய் இருக்க வேண்டும். சர்ச்சை முடிச்சுட்டு கொண்டு போய் வச்சுட்டு திரும்ப கொண்டு வரதில்லை. ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் இது சபைக்கு கொண்டு வருகிற புத்தகமாய் அல்ல, நம்முடைய வீட்டிலே திறந்து சபைக்கும் கொண்டு வரணும். நம்முடைய வீட்டில் என்ன பண்ணணும்? தினந்தோறும் நாம் பிரித்து வாசிக்கிறவளாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. என்கிட்ட பைபிள்ன்றது எத்தனை, என்ன சொல்றது, பைபிள் என்கிட்ட ஒழுங்காவே இருக்காது. உண்மையா சொல்ல போனா எத்தனை பைபிளை மாத்தினாலும் பழசா போயிடும். ஏன்னா அந்த நம்ம எவ்வளவாய் புரட்டுகிறோமோ அவ்வளவாய் வேதம் எப்படி இருக்கும்? வேதம் பழசாகும். அப்ப நாம எந்த அளவுக்கு நாம் வேதத்தை நாம் வாசிக்கிறோம், கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்கிறோம், அவர் பேசுகிறதற்கு நாம் எவ்வளவாய் இடம் கொடுக்கிறோம். அல்லேலூயா. நாம் இந்த வேளையில இதை நான் படிக்கிறேன்றதுக்காக சொல்லல, நமக்கு பலனா இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை நமக்கு பலனா இருக்கணும். இன்னைக்கு வரைக்கும் இதுதான் முக்கியமான ஆகாரமே. அல்லேலூயா. முக்கியமான ஆகாரமே இதுதான். ஆத்துமா சோர்ந்து போகும்போது இந்த ஆகாரம் தான் என்ன பண்ணிட்டு இருக்கு? பலனை கொடுத்து கொண்டு இருக்கிறது. ஆமென். அப்ப நம்மை பலப்படுத்துகிற இந்த ஆகாரத்தை, இந்த வார்த்தையை நாம் என்ன செய்யணும்? கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற காரியங்களை நாம் உட்கொள்ளுகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். இங்கே சாமுவேலோடு கூட கர்த்தர் இப்படியாய் அவர் பேசுகிறவராய் இருந்தார். நாம் பார்க்கும் பொழுது 1 சாமுவேல் கர்த்தருக்கு ஏலிக்கு முன்பாக அவர் செய்தாலும் அதை யாருக்கு பணிவிடை செய்தார்? கர்த்தருக்கு பணிவிடை செய்தார். அடுத்தது சாமுவேல் எப்பொழுது எங்க இருந்தாரு? உடன்படிக்கை பெட்டிக்காரங்கள. அல்லேலூயா. கர்த்தருடைய விளக்கு அணைகிறதற்கு முன்பாக, ஆமென், கர்த்தருடைய விளக்கு அணைகிறதற்கு முன்பாக அவர் என்ன செய்வாரா? அவர் தேவனுடைய சமூகத்துல இருப்பார். அல்லேலூயா. அப்ப நமக்குள்ளே அந்த விளக்கு எப்பொழுது என்ன பண்ணணும்? அணையாமல் இருக்க வேண்டும். அடுத்தது அவர் கர்த்தர் பேசுகிற அந்த சத்தத்துக்கு, கர்த்தர் பேசுகிறதற்கான ஒரு காரணமாய் அவர் அதை புரிந்து கொள்ள முடியவில்லைனாலும் கர்த்தர் எப்படி ஆகிலும் நான் சாமுவேலோடு கூட பேச வேண்டும் என்று கர்த்தர் வாஞ்சிக்கிற அளவுக்கு சாமுவேல் காணப்பட்டவராய் இருந்தார். அல்லேலூயா. நாம் இந்த வேளையிலே நாம் எப்படிப்பட்ட ஒரு நெருக்கத்தோடு கூட நாம் கர்த்தரோடு கூட இருக்கிறோம் என்பதை நாம் தீர்மானித்துக் கொள்வோம். அது மட்டுமல்ல, நாம் ஒரு வசனத்தை வாசிக்கும் பொழுது 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் நாம் இப்படியாய் வாசிக்கிறோம். 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். தேவரீர் என் தகப்பனாகிய தாவீது என்னும் உம்முடைய தாசனுக்கு செய்த வாக்குத்தத்தத்தை காத்தருளீர், அதை உம்முடைய வாக்கினால் சொன்னீர். இந்நாளில் இருக்கிறபடி
உம்முடைய கரத்தினால் அதை நிறைவேற்றினீர். ஹல்லேலூயா. உம்முடைய வாக்கினால் சொன்னீர், இந்நாளில் இருக்கிறபடி உம்முடைய கரத்தினால் அதை நிறைவேற்றினீர். ஆமென். அப்போ கர்த்தர் நமக்கு ஒரு வார்த்தை நம்மோடு கூட பேசுகிறார் என்று சொன்னால் அதை நிறைவேற்றுகிறதுக்காக தான் நம்ம கிட்ட பேசுறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் பேசுகிறது எதுக்காக? நம்முடைய பிரயோஜனத்துக்காக தான். ஆண்டவர் ஏதோ டைம் பாஸ்க்கு நம்ம கிட்ட வந்து பேசிட்டு போறதுக்கு வரல. நாம அவருக்குள்ளாய் பிரயோஜனம் உள்ளவர்களா இருக்க வேண்டும் என்பதற்காக தான் என்ன பண்றாரு? நம்மோடு கூட பேசுகிறார். அப்போ உமது வாக்கினால், உம்முடைய வாக்கினால் சொன்னீர், இந்நாளில் இருக்கிறபடி உம்முடைய கரத்தினால் அதை நிறைவேற்றினார். அப்ப கர்த்தர் தம்முடைய வாக்கினால, தம்முடைய வார்த்தையை அவர் நமக்கு சொல்லுகிறார் என்று சொன்னால் அதை நமக்கு எப்படி? தம்முடைய கரத்தினாலே அவர் நிறைவேற்றும்படியாகத்தான் அதை நமக்கு சொல்லுகிறார். நமக்கு பிரயோஜனமா இருக்கிறதற்காகத்தான் அதை நமக்கு என்ன பண்றாரு? கர்த்தர் சொல்றார். ஹல்லேலூயா. நாம் அந்த பிரயோஜனப்பட வேண்டும் என்பதற்காக தான், நமக்கு அவருடைய வார்த்தை பிரயோஜனமா இருக்க வேண்டும் என்பதற்காக தான், நமக்கு நன்மையா இருக்க வேண்டும் என்பதற்காக தான். நாம இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்டா, நம்ம கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற அந்த வார்த்தையை கேட்டா நமக்குள்ளே அந்த பலன் கிடைக்கும் என்பதற்காக தான் கர்த்தர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? நம்மோடு கூட அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் அந்த சத்தத்தை நாம் கேட்கிறவர்களா இருக்க வேண்டும். கர்த்தர் நம்ம கிட்ட பேசுறது எதுக்காக? நமக்கு பிரயோஜனம் உண்டாகும்படியாகத்தான். ஹல்லேலூயா. நாம பைபிள் எதுக்கு படிக்கிறோம்? ஏதோ கர்த்தருக்கு புண்ணியம் உண்டாகணும், ஏதோ படிச்ச ஏதோ கர்த்தருக்கு ஏதோ அவருக்கு ஏதோ ஒரு சந்தோஷம் கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம என்ன பண்றோம்? நம்ம வேதத்தை படிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆனால் வேதம் எதற்காக இருக்கிறது? நமக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி. ஹல்லேலூயா. அவர் வார்த்தை அது வெறுமையாய் அல்ல, அது நிறைவேறும்படியாக என்ன பண்ணி கொண்டிருக்கிறது? நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம ஒரு தீர்மானம் எடுப்போம். ஆண்டவரே, ஒரு நாள் கூட உங்க வேத வசனத்தை, உங்க வேதத்தை நான் வாசிக்காம இருக்க மாட்டேன். ஒருவேளை நம்ம அதை செயல்படுத்தாம இருந்திருந்தோமானால் இன்றைக்கு நாம் என்ன செய்வோம்? தீர்மானிப்போம். ஒரு நாள் கூட உடைய வேத புத்தகத்தை நான் கையில எடுக்காம இருக்க மாட்டேன். ஒரு நாளாவது, ஒவ்வொரு நாளும் வேதத்தை நான் என்ன பண்ணுவேன்? நான் இனிமேல் நான் வாசிப்பேன். நீங்க என்கிட்ட என்ன பேச நினைக்கிறீங்களோ அதை நான் கேட்பேன். ஒரு வார்த்தையா இருக்கட்டும், ஒரு வசனமா இருக்கட்டும், ஒரு சென்டென்ஸா இருக்கட்டும், ஏதோ ஒண்ணு. ஹல்லேலூயா. வான்ற ஒரு வார்த்தை கூட ஆண்டவர் பேசுறதா இருக்கலாம், போன்ற வார்த்தை கூட ஆண்டவர் பேசுறதா இருக்கலாம், செய்கின்ற வார்த்தை கூட ஆண்டவர் பேசுறதா இருக்கலாம். ஏதோ ஒன்று நம்மோடு கூட எதையோ அவர் தினந்தோறும் பேச விரும்புகிறார். நல்லா கேட்டுக்கணும். டெய்லி அவருக்கு நம்ம கிட்ட பேச விரும்புகிறார். ஹல்லேலூயா. வசனமே இல்லாத காலகட்டத்திலேயே ஆண்டவர் ஆதாம் ஏவாளோடு கூட தினந்தோறும் அவர் வந்து பேச விரும்பின தேவன். ஜனங்க வசனம் அபூர்வமாய் அதை கேட்கறதுக்கு ஜனங்க யாருமே செவி கொடுக்காத காலத்திலே கர்த்தர் சாமுவேலோடு கூட வந்து பேசி அவர் சொல்ல வேண்டும் என்று நினைத்த தேவன் இன்றைக்கு நமக்கு இவ்வளோ பெரிய புத்தகத்தை எழுதி கொடுத்திருக்கிறாரே. ஹல்லேலூயா. இவ்வளோ பெரிய புக்கை நமக்கு கொடுத்திருக்கிறாரே. கணக்கு கொடுக்க வேண்டியது இல்லையா? இவ்வளோ பெரிய புக்கு இருக்க நம்ம சொல்ல முடியுமா ஆண்டவர்கிட்ட? ஆமென். அப்ப இத்தனை புக்கில் எத்தனை வார்த்தைகள் நமக்காக டெய்லி இருக்கு. ஹல்லேலூயா. நம்ம இந்த நாளிலே ஒரு தீர்மானம் எடுப்போம். ஆண்டவரே, என்னோடு கூட நீங்க டெய்லி பேச விரும்புறீங்கப்பா. நீங்க டெய்லி என்கிட்ட பேச விரும்புகிறத நான் தினந்தோறும் கேட்க என் செவி திறந்தல்ல ஒப்பு கொடுப்போமா? ஹல்லேலூயா. இந்த வேளையிலே கர்த்தாவே சொல்லும் அடியே கேட்கிறேன். ஹல்லேலூயா. நம்ம ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் இந்த வேளையிலும் தினந்தோறும் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தைகளோடு கூட நம்மை பலப்படுத்துவார். கர்த்தரை நாமத்துக்கே